بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க பயான் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்மை போன்று வாழக்கூடிய பிற மனிதர்கள் தங்களுக்காக வழங்கப்பட்ட நேரங்களை தங்களுக்காக மட்டுமே செலவழித்து வரும் சூழலில் நமக்காக இறைவன் வழங்கிய நேரங்களை இறைவனுக்காக செலவழிக்க இங்கே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்முடைய இந்த அவையை, இந்த சபையை, இந்த கல்வி அமர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இதற்கான முழு பலனையும் நாளை மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் அவன் வழங்கிய அருள் புரிய வேண்டும் என்ற பெரிய பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, மாணவிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம அறிவுரைகளை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அறிவுரைகளையும் உபதேசங்களையும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. அப்படி புறக்கணிக்கிறதுனால நமக்கு என்ன பெரிய விளைவு ஏற்படும் என்றால், அல்லாஹ் திருமறை திருக்குரானில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். நரகவாசிகள் நரகத்துக்கு வந்ததுக்கான காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் உலகத்தில் அறிவுரையை கேட்டிருந்தா, உபதேசத்தை கேட்டிருந்தா, கேட்டதை சிந்திச்சிருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அப்ப எந்த அறிவுரையையும் உபதேசத்தையும் அவர்கள் கேட்காமல் புறக்கணித்த காரணத்தால் எங்க போயிருக்காங்க? நரகத்துக்கு போயிருக்காங்க. அப்போ உபதேசத்தையும் அறிவுரையையும் புறக்கணிக்கிறது எவ்வளவு பெரிய தண்டனைய, எவ்வளவு பெரிய விளைவை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் எந்த காரணமும் இல்லாம பொடுபோக்குத்தனமா அலட்சியமா 3 ஜும்மா உரைகளை அவர் தொடர்ச்சியாக விட்டு விடுவார் என்றால் துபிஆ அலா கல்பிஹி, அவரது உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரை குத்தி விடுகிறான். அவரது உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? முத்திரை குத்தி விடுகிறான், சீல் குத்தி விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இனிமே உபதேசங்களை கேட்டு அறிவுரைகளை கேட்டு பயன்பெறும் அந்த சிந்தனைய அல்லாஹ் எடுத்துருவான். அதான் உள்ளத்தை அல்லாஹ் குருடாக்கிடுவான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எத்தனை ஜும்மா அவர் அட்டன் பண்ணாலும் செய்யற உபதேசமும் அறிவுரையும் அவருடைய உள்ளத்துல இறங்கி அவர் திருந்துற அளவுக்கு இருக்காது. உள்ளத்தை அல்லாஹ் குருடாக்கிடுவான். அதான் உள்ளத்தை சீல் வைக்கிறதுன்னா அதான் அர்த்தம். யாருக்கு இந்த தண்டனை? சொல்லுங்க, யாருக்கு இந்த தண்டனை? யாருக்கு சொன்னப்ப பத்தியா? கவனிக்கல, கூடவே கவனிக்கல. 3 ஜும்மா தொடர்ந்து எந்த அவசிய தேவையும் காரணமும் இல்லாம விடுறவருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். எதன் மூலம்? வாரத்துல ஒரு நாள் மார்க்க பேச்சு கேட்கறத அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கு. அப்படிதானே? வாரத்துல ஒரு நாள் உபதேசத்தையும் அறிவுரையையும் கேட்பதை நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான். அப்படி கடமையாக்காம ரப்புல் ஆலமீன் விட்டுருந்தா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, நம்ம எப்படி ஆயிருப்போம்? ஒன்று மார்க்கத்தை பத்தி தெரியாத மடையர்களா ஆயிருப்போம். மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத முட்டாள்களா ஆயிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீ வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி கேட்கணும், அறிவுரையை பத்தி கேட்கணும், உபதேசத்தை பத்தி கேட்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டான். இதுல ஒரு நாள் மட்டும் பத்துமா? மார்க்கம் என்கிறது என்ன? அது கடல், நிறைய இருக்கு. புரியுதா? அது குறிப்பிட்ட வயசுல நாம கற்று முடிக்க முடியாது. மௌத்தா போற வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி மௌத்தா போற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கல்வியை வாரத்துல ஒரு நாள் மட்டும் கத்துக்கிட்டா முடியுமா? முடியுமா? சொல்லு. முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த வெள்ளிக்கிழமையை தவிர்த்து இந்த மார்க்கத்தை கேட்கறதுக்கு மற்ற நாளையும் என்ன செய்யணும்? நாம ஒதுக்கணும், நேரத்தை ஒதுக்கணும், தரணும். அப்பதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய பல செய்திகளை, பல தகவல்களை நாம தெரிஞ்சிக்க முடியும். அப்ப உபதேசத்தையும் அறிவுரையையும் கேட்பதை நமது வாழ்க்கையில வழமையாக்கிக்கணும். புரியுதா? அதை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில வழமையாக்கிக்கணும். சரி, இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். இன்றைய நம்முடைய அமர்வின் தலைப்பு என்னன்னு சொன்ன, இந்த நிகழ்காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பது எவ்வாறு? குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள்
செலுத்த வேண்டிய அக்கறை என்ன, கவனம் என்ன? உண்மையில இந்த காலத்துல குழந்தைகளை வளர்க்கறது சவால் தானே. நவீனங்கள் வளர்ந்த, விஞ்ஞானம் வளர்ந்த, போக்குவரத்து வளர்ந்த, இருக்கிற எல்லா சாதனங்களும் வளர்ந்த, மனிதன் கெட்டு போவதற்கான எல்லா சாதனங்களும் கைக்கு எட்டுகிற தூரத்தில் இருக்கிற இந்த மாதிரியான காலத்துல குழந்தைகளை வளர்க்கறது சவாலான விஷயம். ஏதோ அந்த காலத்துல நம்முடைய பாட்டிமார்கள், மூதாட்டிகள்லாம் வளர்த்துட்டாங்க வீட்டுக்குள்ளே போட்டு, என்ன. ஆனா இன்னைக்கு வளர்க்கறது பெரிய சவாலான கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுவும் மார்க்கம் தெரிந்த பிள்ளையாக, சாலிகான பிள்ளையாக, தொழக்கூடிய பிள்ளையாக, பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய பிள்ளையாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்கிற பிள்ளையாக உருவாக்குவது காலத்தின் சவால். உண்மையிலே அருமையான பொருத்தமான தலைப்பு தான் இந்த நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல பிள்ளைகள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பிள்ளைகள் என்பவர்கள் சுப செய்தி அப்படின்னு சொல்றான். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا. பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவனது முகம் கருத்து விடுகிறது. வஹுவ கலீம், இன்னும் அவன் கோபப்படுகிறான். அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல இதே குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அங்க அல்லாஹ் குழந்தைகள் என்பவர்கள் அன்பளிப்பு, இறைவனுடைய அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யஹபு லிமை யஷாஉ இனஸா வ யஹபு லிமை யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனஸா வ யஜஅலு மை யஷாஉ அகீமா. நாம் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக வழங்குகிறோம், நாம் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக வழங்குகிறோம், நாம் நாடுகிறவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து வழங்குகிறோம், நாம் நாடுகிறவர்களுக்கு எதையும் வழங்குவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை திருக்குர்ஆனின் இன்னொரு இடத்துல இதே குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ரஹ்மத். பிள்ளைகள் என்பவர்கள் யாருங்க? ரஹ்மத். ரஹ்மத்னா என்ன அர்த்தம்? அருள், இறைவனின் அருள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. அல்லாஹ் சொல்றான், நபியே, நமது அடியார் ஜக்கரியாவுக்கு வழங்கிய அருளை பற்றிய செய்தி உமக்கு வந்ததா? ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் என்ன அருளை வழங்கினா? வயோதிக காலத்துல, முதுமை பருவத்துல அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த குழந்தை பாக்கியம், அதை தான் அல்லாஹ் அருள்னு சொல்லி காட்டுறான். ஜக்கரியாவுக்கு நாம் வழங்கினோமே நபியே, அந்த அருளை பற்றிய செய்தி தான் இது அப்படின்னு சொல்லி சூரத்து மரியம் என்கிற சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப நாம ஒண்ணு சிந்திக்கணும். என்ன? அல்லாஹ் குழந்தைகளை பற்றி சுப செய்தின்னு சொல்றான், அன்பளிப்புன்னு சொல்றான், அருள்னு சொல்றான். இப்படியெல்லாம் குழந்தைகளை அல்லாஹ் பாராட்டி சீராட்டி புகழ்ந்து உயர்த்தி பேசிவிட்டானே அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி
குழந்தைகளை பற்றிய எதிர்மறையான ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனைகளே அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இதுல எதுங்க உண்மை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை பற்றி, பிள்ளை பாக்கியத்தை பற்றி சுப செய்தி என்றும் அன்பளிப்பு என்றும் அருள் என்றும் சொல்வது உண்மையா, அல்லது பிள்ளைகள் சோதனை அப்படிங்கிறது உண்மையா? எது உண்மை சொல்லுங்க. ரெண்டுமே உண்மைதான். என்னது? ரெண்டுமே உண்மைதான். அப்ப எப்படிங்க ரெண்டும் உண்மையா இருக்க முடியும்? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும் அப்படி நினைக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா ரெண்டையும் சொன்னது யாருதான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். திருக்குர்ஆன் தான் பேசுது. அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ குழந்தைகள் அன்பளிப்பாகவும் அருளாகவும் சுப செய்தியாகவும் இருப்பாங்க, எப்போ சோதனையாக இருப்பாங்கன்னா நாம வளர்க்கிற வளர்ப்புல, அவர்களை நாம் வளர்த்தி ஆளாக்குற அந்த உருவாக்கத்துல தான் அந்த பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. நாம உண்மையில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்து, இறை எச்சத்தை சொல்லிக் கொடுத்து, ஈமானை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் இறைவன் கொடுத்த அன்பளிப்பு தான், இறைவன் தந்த சுப செய்தி தான், இறைவன் தந்திருக்கிற அருள் தான். எப்போ இதை செய்ய தவறுறோமோ அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சோதனையாக இருப்பார்கள். அட இதாவது பரவாயில்லைங்க, சோதனையாக பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னு இதாவது பரவாயில்ல. இதை விட அல்லாஹ் இன்னும் பயங்கரமான ஒரு கருத்தை பதிவு செய்யலாம் திருக்குறான்ல. அல்லாஹ் சொல்றத பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும். என்ன சொல்றான் அல்லாஹ்? நிச்சயமாக உங்களது மனைவிமார்களில் சிலரும் உங்களது பிள்ளைகளில் சிலரும் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அந்த எதிரிகளிடமிருந்து எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பிள்ளைகள் யாரா? எதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன புரியணும்? உண்மையிலே மார்க்க அடிப்படையில இவர்களை நாம் வளர்க்காவிட்டால், தக்குவாவை சொல்லிக் கொடுத்து வளர்க்காவிட்டால் நிச்சயமா அந்த பிள்ளை ஒண்ணு சோதனையா இந்த உலகத்துல இருக்கும். ஏன்டா அந்த பிள்ளைய பெத்தோம் அப்படின்னு நாமளே என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். வெளியில சொல்லிக்க முடியாம உள்ளுக்குள்ள குமுறுவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் அந்த மாதிரி சூழலில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளை, முஸ்லிம் உம்மத்துடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சோதனையா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. ரெண்டாவது, மறுமையில எதிரியா இருப்பாங்க. சோதனைங்கிறது இங்க, பிள்ளைகள் சோதனையா இருப்பாங்கிறது உலகத்துல. மறுமையில எதிரியா இருப்பாங்க. எப்படி எதிரியா இருப்பாங்க தெரியுமா? அங்க சொல்லுவாங்க, என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கவில்லை, தொழுகையை சொல்லிக் கொடுக்கல, குர்ஆனை சொல்லிக் கொடுக்கல, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல, ஈமான சொல்லிக் கொடுக்கல, தக்குவாவை சொல்லிக் கொடுக்கல, உலகத்தை பற்றி எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், உலகத்துல எதை படிக்கணும், எதை படிக்க கூடாது, எப்படி சம்பாதிக்கணும், எப்படி திறமையா இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா மார்க்கத்தை பத்தி எதையும் எனக்கு சொல்லி தரவில்லை. அல்லாஹ் சொல்லி தந்திருந்தால் நாங்களும் அது போன்று நடந்திருப்போம் அப்படின்னு நமக்கே எதிராக சாட்சி சொல்லும் போது அவங்க யாரா இருப்பாங்க? எதிரியா தான் இருப்பாங்க. இப்ப புரியுதா? பிள்ளைகளும் மனைவியும் உங்களுக்கு எதிரியா மாறுவாங்கன்னு சொல்றானே அல்லாஹ்.
இப்படித்தான் நாம அந்த கடமைய செய்ய தவறுனா மறுமையில அவர்கள் நமக்கு எதிரியாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை திருக்குரானிலே பதிவு செய்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் உருவாக்கத்திலே வளர்ப்பிலே கவனம் செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது. கண்டிப்பா அதுல கவனம் செலுத்தணும். பெரிய பொறுப்பு, பெரிய கடமை முஸ்லிம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சரி, இந்த குழந்தை வளர்க்கிறதுல யாருக்கு அதிக பங்களிப்பு இருக்கு? அதாவது தாய்க்கு இருக்கிறதா தந்தைக்கு இருக்கிறதா அப்படின்னு இஸ்லாமிய பார்வையில கேட்டா தாய்க்கு தான் அதிக பங்களிப்பு. யாருக்கு அதிக பங்களிப்பு? தாய்க்கு தான் அதிக பங்களிப்பு இருக்கு. தாய்மார்கள் உடனே நினைச்சுக்க கூடாது, பெண்கள் உடனே நினைச்சுக்க கூடாது பூரா பொறுப்பையும் எங்க தலையில சுமத்திட்டு நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு. அதுக்காக நம்ம சொல்லல, இயல்பு அதுதான், நடைமுறை அதுதான். ஏன்னா பெரும்பாலும் ஆண்களை பொறுத்தவரையில அவர்கள் பொருளாதாரத்தை தேடுவதற்காக என்ன செஞ்சிருவாங்க? வெளியில போயிடுவாங்க, வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க, வெளி ஊர்களுக்கு போயிடுவாங்க. ஊர்லயே வேலை பார்த்தா கூட அதிக நேரம் எங்க கழிச்சிருவாங்க? பொருளாதாரத்தை தேடுற கடைகள்லயே கழிச்சிருவாங்க. ஊர்லயே வேலை பார்த்தா கூட சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவார், தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். அப்ப பிள்ளைங்களோட அதிக நேரத்தை கழிப்பது யாரு? தாய்மார்கள் தான். அப்ப அவங்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருக்கு. அதான் யதார்த்தம். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பும் அதுதான். நபி அவர்கள் சொன்ன பிறகு அதுல மாற்று கருத்து நாம கொள்ள முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? வல் மர்அத்து ராயத்துல் லிபைத்தி ஜௌஜிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் தான் நாளை மறுமை நாளில் தனது பிள்ளையை பற்றி விசாரிக்கப்படுவாள். இந்த பிள்ளை எப்படி வளர்த்த, இந்த பிள்ளையை எப்படி பராமரிச்ச அப்படிங்கிற கேள்வி யாருக்கு? தந்தைக்கா தாய்க்கா? தாய்க்கு தான் இருக்குது. அப்ப தாய்மார்கள் தான் என்ன செய்யணும்? பிள்ளைங்களுடைய உருவாக்கத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அப்போ தாய்மார்கள் நிறைய மார்க்கத்தை படிக்கணும். தாய்மார்கள் மார்க்கத்தின்படி வாழ வேண்டும். தாய்மார்கள் மார்க்கத்தின்படி வாழ்வதை உயர்வாக நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போதுதான், மார்க்கத்தை அவங்க படிக்கும் போதுதான் அதே மாதிரி தன் பிள்ளைகளை உருவாக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. நீங்களே படிக்காத போது, நீங்களே அது போன்று வாழாத போது, நீங்களே அது போன்று வாழ ஆசைப்படாததுனால உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க? உருவாக்க நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள். இப்ப தாய்மார்கள் நிறைய என்ன செய்யணும்? மார்க்கத்தை படிச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய வரலாற்றுல பெரும் பெரும் அறிஞர்களாக உருவாகியவர்கள் எல்லாம் தாயினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். யாரால உருவாக்கப்பட்டவங்க? தாயினால உருவாக்கப்பட்டவங்க. எத்தனை உதாரணங்களை இதற்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ற மாபெரும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், 7வது நூற்றாண்டிலே வந்த மிகப்பெரிய மார்க்க மேதை. சுப்ஹானல்லாஹ், அத்தனை கல்வியும் அல்லாஹ் கொட்டி கொடுத்தான். அதாவது இவங்க கை வைக்காத, கால் பதிக்காத எந்த துறையும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா துறையிலும் திறமை, எல்லா துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவர் யாரு? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். அந்த மாபெரும் மார்க்க மேதை உருவானதனுடைய பின்னணியில யார் இருந்தான்னா அவங்க தாய் தான் இருந்தாங்க. ஒரு தாய் கொடுக்கிற ஆதரவு, ஒரு தாய் கொடுக்கிற ஆக்கம், ஊக்கம், உற்சாகம், ஒரு தாய் தனது மகனுடைய சிந்தனையிலே விதைக்கிற அந்த என்னது உயர்ந்த லட்சியம், இதுவெல்லாம் தான் அந்த மனுஷனை என்ன செய்யும்? பெரிய ஆளா மாத்தும்.
யோசிச்சு பாருங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மார்க்க காரணத்துக்காக 6 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. மார்க்க காரணத்துக்காக 6 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சும்மா உப்பு சப்பு இல்லாத தப்பு தண்டா பண்ணிட்டுலாம் போல, அசிங்கமான காரியத்தில் ஈடுபட்டுலாம் போல. எதுக்காக போனாங்க? மார்க்க விஷயத்திற்காக, மார்க்க காரணங்களுக்காக, மார்க்க சப்ஜெக்டுக்காக எங்க போனாங்க? ஜெயிலுக்கு போனாங்க. 6வது முறை போகும்போது அவங்களால ஜெயில இருந்து வெளியே வர முடியல. உடனே ஜெயில இருந்துகிட்டு தாய்க்கு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு? தாயே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, அந்த பணிவிடைகளை என்னால் செய்ய முடியவில்லை. காரணம், இங்கே ஜெயில நான் நிறைய பேருக்கு இல்மை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். 6வது முறை போகும்போது அவங்களுக்கு ஜெயில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. இருப்பினும் அவங்க ஜெயிலை விட்டு வெளியே வரல. காரணம், அந்த ஜெயில நிறைய மாணவர்கள் இஸ்லாமிய வகுப்புல சேர்ந்து மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள், அத்தனை பேருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தாய் கடிதம் எழுதுறாங்க. என்ன மகனே, இந்த மாதிரி உங்களுக்கு விடுதலை முடிஞ்சிருச்சு, அந்த நாட்கள் தண்டனை நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க. தாயே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் வர முடியாது. ஏன்னா நான் இங்க பல பேருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு உம்மா அவங்க என்ன பதில் எழுதினாங்க தெரியுமா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், என்னை விட்டு பிரிந்து நீங்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்து கொண்டிருப்பதால் இந்த பிரிவை நான் தாங்கிக் கொள்கிறேன். இந்த பிரிவை நான் தாங்கிக் கொள்கிறேன். என்னை விட்டு பிரிந்து நீங்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்யாமல், மக்களுக்கு கல்வி படித்து கொடுக்காமல் அந்த நாட்களை, நேரங்களை நீங்கள் வீணடித்தால், மகனே, நான் அப்போதுதான் அல்லாஹ்விடத்துல சொல்லுவேன், என் மகன் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல, எனக்கு கடைசி காலத்துல செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகளை, உபகாரங்களை செய்யல என்று அப்பதான் நான் அல்லாஹ்விடத்துல முறையிடுவேன் என்று தாய் கடிதம் எழுதுகிறார்கள், பதில் கடிதம் எழுதுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவருடைய மார்க்க பணி வளருவதற்கும், அவருடைய மார்க்க பணியில தொடர்ந்து அவர் இருப்பதற்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மேலும் இந்த மார்க்க பணியிலே உறுதியாக இருக்க வைத்தவர் யாரு? அவங்களுடைய தாய். ஏன்னா அப்படித்தான் சின்ன பிள்ளையில அவங்கள சொல்லி சொல்லி உருவாக்கி இருக்காங்க. அவங்களுடைய தாய் அப்படிதான் சொல்லி உருவாக்கி இருக்காங்க. நீ பெரிய அறிஞனா வரணும், நிறைய பேருக்கு இல்ம கற்றுக் கொடுக்கணும், சமுதாயத்தை வழி நடத்துறவனா இருக்கணும் அப்படின்னு தாய் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அந்த பணிக்காகவே அவர்களை அர்ப்பணித்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்குள்ள தாய் சொல்லுவாங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்குள்ள தாயா இருந்தா அவ்வளவுதான், திட்டி போட்டியில் அழிடுவாங்க. அட பாவி, நீலாம் ஒரு மகனா? உன்னை எதுக்கு பெத்த? உன்னை எதுக்கு வளர்த்த? என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? புலம்புவாங்க. ஆனா அங்க பாருங்க, அந்த பிரிவை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். மகனை அந்த பணியிலேயே தொடர்ச்சியாக இருக்க வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு தாய் நினைச்சா என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதைத்தான் அங்க பார்க்கிறோம். இது மாதிரி எத்தனை உதாரணங்கள் சொல்லுங்க, நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் கஸாவுல பிறந்தவங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தாய் அவங்கள சின்ன பிள்ளையா இருக்கும் போது மதீனாவுக்கு பிடிச்சிட்டு வர்றாங்க.
மதீனாவுக்கு பிடிச்சிட்டு வந்தா அந்த மதீனாவுடைய தூண்ல ஒரு ஷேக் மக்களுக்கு ஒரு பெருங்குண்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு கல்வி படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், இல்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்து தாய் சொல்றாங்க, மகனே இதே போன்று நீயும் ஒரு நாள் இந்த மதீனாவின் தூணிலே பல பேருக்கு கல்வி படித்து கொடுப்பதை நான் பார்க்க வேண்டும், அதுதான் எனது ஆசை. பா, எந்த மாதிரியான உயர்ந்த லட்சியங்களை, எந்த மாதிரியான உயர்ந்த ஆசைகளை, இலக்குகளை தங்களுடைய பிள்ளையின் சிந்தனையிலே விதைக்கிறார்கள் பாருங்கள். அப்படி இல்லைங்க பிள்ளைங்களை உருவாக்கணும். இந்த மாதிரி வரலாற்றில் நூற்றுக்கணக்கான பெண்களை சொல்லலாம், நூற்றுக்கணக்கான தாய்மார்களை சொல்லலாம். அவங்க தங்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு. அப்ப தாய்மார்கள் என்ன செய்யணும்? பெரிய இதுல கவனம் செலுத்தணும். அன்பிற்குரியவர்களே, சரி, இப்போ தாய்மார்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி, பொதுவா இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், என்னென்ன கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நமக்கு மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகிறது. முதலாவதாக அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுது, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஅ சபஅ சினீன். 7 வயது ஆகிட்டா அவங்களுக்கு தொழுமாறு ஏவுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஅ அஷ்ர சினீன். 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களை அடித்து தொழச் சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படின்னா என்ன? தொழுகைக்காக பிள்ளைகளை கட்டாயப்படுத்தலாம், அதற்காக கம்பை எடுக்கலாம், அதற்காக அடிக்கலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. சில பேர் நினைக்கிறான், அஜரத்து நீங்க சொல்லாமலே எங்களுக்கு நிறைய அங்க உளுந்துகிட்டு இருக்கு, இப்ப வேற நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்களா, நாளைக்கு நிறைய உழுவ போகுது அப்படின்னு சில பேர் நினைக்கிறான். பிரச்சனை இல்லை, மார்க்கம் இதற்காக அடிக்கலாம், நிர்பந்திக்கலாம் என்று என்ன செய்து அறிவுரை வழங்கி இருக்கிறது. பெற்றோர்கள் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அவ இத சொல்ல மறக்கலாமா? தொழுகை அது எவ்வளவு பெரிய கடமை. நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இறைவனை வணங்குவதற்கு. அப்படிதானே? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் சமுதாயத்தையும் மனித சமுதாயத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை. அப்படி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ற அழுத்தம் திருத்தத்தை பாருங்க. மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்ததின் நோக்கங்களில் ஒன்று வணங்குவதும். அப்படி சொல்லலையே. அப்படி எல்லாம் சொல்லியிருக்கானா? அப்படி சொல்லி இருந்தா நம்ம புரிஞ்சுக்கிடலாம். என்னது? நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யலாம்? படிக்கவும் செய்யலாம், விளையாடவும் செய்யலாம், சாப்பிடவும் செய்யலாம், தூங்கவும் செய்யலாம், வணங்கவும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனா அல்லாஹ் இங்க சொல்லி இருக்கிறது எப்படிங்க? என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க மனித படைப்பின் நோக்கமே இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்பதுதான், இல்லையா? அப்ப அந்த நோக்கத்தை, அந்த அடிப்படை காரணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதான் மார்க்கம் பிள்ளைகளுக்கு ஆரம்பமா சொல்லி கொடுக்கிற பாடமாக இஸ்லாம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. இப்ப தொழுகையில அலட்சியமா இருக்கக்கூடாது. தொழுகை இல்லாத ஒரு சமூகம் பின்னாடி உருவாக கூடாது. அல்லாஹுவை தொழக்கூடிய உம்மத்தாக, தொழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நமக்குரிய 24 மணி நேரத்தை நாமளே எல்லாத்தையும் செலவழிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அதுல 1 மணி நேரமாவது
2 மணி நேரமாவது யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்கப்பா? யாருக்கு கொடுக்கணும்? கடைக்காரருக்கா? விளையாடுறதுக்கா? அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். அதுல 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது யாருக்கு கொடுக்கணும்? படைத்த ரப்புக்கு கொடுக்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஏன்? நினைச்சு பாரு, நம்மளை படைச்சது அல்லாஹ், அப்படித்தானே? நமக்கு அறிவை கொடுத்தது அல்லாஹ், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ், நமக்கு பெற்றோர்களை கொடுத்தது அல்லாஹ், நமக்கு நல்ல வேலையை கொடுத்தது அல்லாஹ், நமக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தது அல்லாஹ், நல்ல வீட்டை கொடுத்தது அல்லாஹ், நல்ல எதிர்காலத்தை கொடுத்தது அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நாம என்ன கொடுத்தோம்? நேரத்தை கொடுத்தோமா? அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நாம நேரத்தை கொடுத்தோமா? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். வாழ்க்கையில யாரை மறந்தாலும் எதை மறந்தாலும் படைத்த ரப்பை மறக்காமல் அவனை என்ன செய்யணும்? நாம் வணங்க வேண்டும், தொழ வேண்டும். அந்த தொழுக முறையா இருக்கணும். அத என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. அடுத்து 2வது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் ஓத தெரியாமல் எந்த பிள்ளையும் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளையிலிருந்து அவர்கள் குர்ஆன் ஓதுவதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். 10 வயசு ஆச்சு, 11 வயசு ஆச்சு, அது வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியல என்று சொல்லக்கூடிய சில சிறுவர்களை, சில என்ன பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாம சின்ன பிள்ளைகளே என்ன செய்யணும்? குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும். குர்ஆன் நமது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது, அப்படித்தானே? குர்ஆன் அது முஸ்லிம் உம்மத்துக்குரிய மிகப்பெரிய ஆதாரம், முஸ்லிம் உம்மத்துக்குரிய மிகப்பெரிய நேர்வழி. இதை நம்முடைய வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கணும். அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல, ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம் வ இன்னஹு லذிக்ருல் லக வ லிகௌமிக வ ஸௌஃப துஸ்அலூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே, வஹீயின் மூலம் உங்களுக்கு எது அறிவிக்கப்படுதோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க நிச்சயம் நேரான வழியில் தான் இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த குர்ஆன் தான் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் உரிய நல்லுபதேசமாகும். விரைவில் இது பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குர்ஆனை பத்தி மறுமையில கன்ஃபார்மான ஒரு கேள்வி இருக்கு. விரைவில் இது பற்றி கேட்கப்படுவீர்கள், அவ்வளவுதான் இருக்கு. இது பற்றினா அந்த கேள்வி எது வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? குர்ஆனை பற்றி நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள். அந்த கேள்வி எதுவா இருக்கலாம்? இந்த குர்ஆனை நீ ஓதினாயா? இந்த குர்ஆனை நீ மனப்பாடம் செய்தாயா? இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நீ சிந்தித்தாயா? இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை பிறருக்கு பரப்பினாயா? இந்த குர்ஆனின் கருத்துக்களின்படி நீ அமல் செஞ்சியா, வாழ்ந்தாயா? எந்த கேள்வி ஆனாலும் இருக்கலாம். கேள்வி பொதுவாக தான் வந்திருக்கு, நாம தான் கேள்வியை உருவாக்கணும். விரைவில் இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற விஷயத்தை நாம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த குர்ஆனோடு நமக்கு எப்படிப்பட்ட தொடர்பும் நெருக்கமும் இருந்தது, இதை ஒவ்வொருத்தரும் சொல்லி ஆகணும். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு போய் மறுமையில அல்லாஹ்விடத்துல நிற்கும் போது என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னே தெரியாம போய் நிக்கிறதுக்கும், இன்ன கேள்விதான் கேட்பேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் நிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெரியாமே போய் நிக்கிறது, தெரியாம எது என்ன கேட்பான்னு தெரியாம போய் நின்று அங்க போய் பதில் சொல்லாம திணறனா பிரச்சனை இல்லைதான், அப்படிதானே? பிரச்சனை
இல்லதான், அது ஒரு பெரிய இழப்பு இல்லதான். ஏன் என்ன கேட்பான்னே தெரியலையே. இது எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா இதுதான் கேட்பேன்னு சொன்ன பிறகும் அதுக்கான எந்த தயாரிப்பிலும் ஈடுபடாமல், அதுக்கான எந்த ஆன்சரையும் நாம தெரிஞ்சிக்காம அங்க போய் நின்று அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நம்மை விட பெரிய நஷ்டவாளி யாராவது இருக்க முடியுமா? அவனை விட ஒரு பெரிய முட்டாள் ஏமாளி யாராவது இருக்க முடியுமா? ஒண்ணு வேணாம். நம்ம எழுதுறோம்ல பரீட்சை, தம்பி, நம்ம எழுதுறோம்ல எக்ஸாம் பரீட்சை, அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அப்படின்னா புரியுதா? என்ன கேள்வி சாரும் மிஸ்ஸும் கேட்க போறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ நல்லா படிப்பியா இல்ல விட்டுருவியா? சொல்லு. இந்த கேள்விதான் வரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ அந்த கேள்விக்கான ஆன்சரை தயார் பண்ணுவியா? எல்லாம் விடுறா, பாத்துக்கலாம், எக்ஸாம் தானே, நம்ம எழுதாத எக்ஸாமா, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுவியா? என்ன செய்வ? எந்த கேள்வி வரும் என்று சொன்னார்களோ அதை நீ நன்றா என்ன செஞ்சிருவ? பாப்ப. ஏன்னா இதெல்லாம் வரப்போகுது, அதனால இதெல்லாம் நான் படிச்சு நல்ல மார்க் எழுதணும் நினைக்கிறியா இல்லையா? அந்த மாதிரி சுப்ஹானல்லாஹ் நாளை மறுமை நாளில் நம்மிடம் என்ன கேள்வியை தொடுக்கவிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிறத குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த கேள்வியில கன்ஃபார்மான ஒரு கேள்வி என்னது? சொல்லு, என்ன கேள்வி? இப்ப சொன்னனே, போச்சு, எங்கேயே போச்சு கவனம். குர்ஆனை பற்றி நாம் கேட்கப்படுவோம். என்னது? குர்ஆனை பற்றி நாம் கேட்கப்படுவோம். இந்த குர்ஆனுடைய தொடர்பு, இந்த குர்ஆனுடைய நெருக்கம் உனக்கு எப்படி இருந்தது சொல் அப்படின்னு மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அதனால குர்ஆன் ஓதாம இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓத தெரியாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு உனக்கு ஓத தெரியலன்னா நாளைக்கு உன் பிள்ளையும் என்ன செய்வான்? அந்த மாதிரி தான் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட பரம்பரையே குர்ஆன் தெரியாம ஒண்ணுமே முட்டா பையங்களாம் வாழும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அப்படி நம்முடைய முஸ்லிம் உம்மத்தை மாத்தணுமா? சொல்லு. இல்ல. நம்ம தந்தை சொல்லி கொடுத்தா மாதிரி நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே குர்ஆன் சொல்லி கொடுப்பது வாழையடி வாழையாக, அது மரபாக அப்படியே போய்கிட்டே இருக்கணும். உலகம் அழிகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஸ்டாப் ஆகவே கூடாது. குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற பணி அது ஸ்டாப் ஆகவே கூடாது, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். சஹாபாக்கள் எல்லாம் இந்த குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்பும் நெருக்கமும் வைத்திருந்தார்கள் தெரியுமா? வரலாறு சொல்றேன் கேளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். 2 கண்ணும் தெரியாத பிறவி குருடர். 2 கண்ணும் தெரியாத பிறவி குருடர். அவரை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை தெல்ல தெளிவாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டுமா 5 நபர்களிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர்ல ஒருத்தரா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டுமில்ல, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார், மக்காவிலிருந்து நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால 2 தாயிகளை நபி அவர்கள் அனுப்பி வச்சாங்க. அந்த 2 தாய்கள்ல ஒருத்தர் யாருன்னா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். 2 கண்ணும் தெரியாத அந்த சஹாபி மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த 2 பேரும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கானா யுக்ரிஆனி அல் குர்ஆன, குர்ஆனை அவர்கள் மக்களுக்கு ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல புரிய வேண்டிய விஷயம் என்ன?
2 கண்ணும் தெரிஞ்ச மனிதர் குரானை நல்லா ஓத கத்துருக்கிறார். சாரி, 2 கண்ணும் தெரியாத மனிதர் குரானை நல்லா ஓத கத்துருக்கார். 2 கண்ணும் தெரியாத பிறவி குருடர் குரானை ஓத கத்துக்க முடியுமா? சொல்லு, எப்படி கத்துக்க முடியும்? முடியவே முடியாது. பிறருடைய உதவியின் மூலம்தான் கத்துக்க முடிஞ்சிருக்கும். தானா கத்துக்க முடியுமா? பிறருடைய உதவியை கொண்டுதான் கத்துக்க முடிஞ்சிருக்கும். அப்படின்னா அவர் அந்த குரானை கத்துக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் யோசிச்சு பாரு. அவரை மாதிரி நமக்கு என்ன 2 கண்ணு போச்சா? அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 2 கண்ணை கொடுத்துருக்கான். தெளிவான 2 கண்ணை கொடுத்துருக்கான். அப்ப இந்த 2 கண்ணை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமறை திருக்குரானை நாம் என்ன செய்யணும்? பார்த்து ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாடம். இதெல்லாம் என்னது? பாடம், படிப்பின. அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 பேர்கிட்ட நீங்க தெளிவா குரானை கத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த 5 பேர்ல ஒருத்தர் யாருன்னா மௌலா அபி ஹுதைஃபா. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையா இருந்த ஒருத்தர் குரான் ஓத கத்திருக்கிறார். ஒரு அடிமைக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? கொஞ்சம் வேலை இருக்குமா? நிறைய வேலை இருக்குமா? நிறைய வேலை இருக்கும். அப்படித்தானே? ஒரு அடிமை அவருக்குள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு, எஜமானனுக்குள்ள வேலையும் பார்த்துக்கிட்டு, அல்லாஹ்வுக்குள்ள கடமையும் செஞ்சுக்கிட்டு, அந்த கடமைகளுக்கு நடுவே எதை படிச்சிருக்காரு? குரானை ஓத படிச்சிருக்காரு தெளிவா. என்ன, குரானை நல்லா ஓத கத்துக்கணும்னா அந்தந்த நபித்தோழர் என்று உயர்ந்த பெரிய நபித்தோழர்களை எல்லாம் நபி அவர்கள் சுட்டி காட்டல. அபூ ஹுதைஃபாவின் அடிமை கிட்ட படிங்க. அவர் அவ்வளவு தெளிவா குரானை படிச்சிருக்காரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் நீட்டி சுட்டி காட்டுற அளவுக்கு குரானுடைய தொடர்பு, குரானுடைய நெருக்கம் அவருக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான நெருக்கமும் தொடர்பும் தான் முஸ்லிம் உம்மத்துக்கு வேணும், நமக்கு வேணும், குழந்தைகளுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும். பெற்றோர்கள் இதை கொடுக்கணும். முதல்ல தொழுகையை ஊட்டி வளர்க்கிற மாதிரி என்ன, குரானையும் என்ன செய்யணும்? ஊட்டி வளர்க்கணும். நம்ம எல்லாம் சோறு ஊட்டுறதோட முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? சோறை ஊட்டுறதோட முடிஞ்சு போச்சு. தொழுகையை ஊட்ட மறந்துடுறோம், குரானை சொல்லி கொடுக்க மறந்துடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு பெற்றோர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அடுத்து 3வது பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஷிர்க், இணை வைப்பு. இது மாபெரும் தவறு, அநியாயம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமான பாடம். அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல இதை பற்றி சொல்லி காட்டுகிறான். லுக்மான் என்ற ஒரு பேரறிஞர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல அடியார். அவர் எப்படிப்பட்டவர்னா, சுருட்ட முடி கொண்டவர், கருப்பு நிறத்தை சார்ந்தவர், அழகற்றவர், உதடுகள் தடித்தவர், மரம் வேலை செய்யக்கூடிய ஒரு அன்றாடம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர், அன்றாடம் காட்சி. ஆனா அவரது மகனுக்கு அவர் செஞ்ச அறிவுரை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. விளங்குதா உங்களுக்கு? அவர் மகனுக்கு செஞ்ச அறிவுரை யாருக்கு பிடிச்சிருச்சு? அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. அத திருக்குரான்ல என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். யோசிச்சு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய மனசை எவ்வளவு டச் பண்ணியிருந்தா, கியாமத் நாள் வரைக்கும் ஓதப்படுற வகையில அந்த வரிகளை சொல்லி இருப்பான் ரப்புல் ஆலமீன். அவர் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்த வரி என்ன? யா புனை இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாத? ஒருபோதும் இணை வைக்காதே. ஏனென்றால் இணை வைப்பு என்பது மாபெரும் அநியாயமாகும், துரோகமாகும்.
அது இறைவனுக்கு செய்யற துரோகம். அல்லாவுக்கு துரோகம் செய்யலாமா? சரி, அல்லாஹ் ஒரு பக்கம் வைங்க. நம்ம சக மனிதர்கள் இருக்கிறோம்ல, நம்மளோட பழகிற சக மனிதர்கள், அவங்களுக்கு துரோகம் செய்யலாமா? சொல்லு தம்பி, துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது தானே? துரோகம் செய்ய மனசு வருதா? நம்ம கூட பழகினவங்களாச்சே, நம்முடைய நண்பனாச்சே, நமக்கு தெரிஞ்சவங்களாச்சே, நம்முடைய சொந்த பந்தமாச்சே, எப்படி அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யறது? கஷ்டப்படுறோம்ல மனசுல. அப்போ இதெல்லாம் விட பெரிய கஷ்டம் எதுக்கு வரணும்? அல்லாவுக்கு துரோகம் செய்யற விஷயத்துல வரணுமா இல்லையா? அப்போ ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைப்பது மாபெரும் துரோகம், அல்லாவுக்கு செய்யற துரோகம். இதை ரப்புக்கு நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த பூமியில இருந்துகிட்டு, அல்லாஹ் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த காத்த சுவாசிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அனுபவிச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுக்கே துரோகம் செய்யறது எவ்வளவு பெரிய துரோகம் அது! சாதாரண துரோகம் அது? அல்லாஹ் மன்னிக்காத துரோகம், கடுமையான கோபப்படுற துரோகம் எது? ஷிர்க், இணை வைப்பு. இதுல போய் விழலாமா? ஒரு காலம் முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது? அந்த அந்த வாடைய, அந்த காத்தே படக்கூடாது. ஷிர்க் என்கிற இணை வைப்பின் அந்த வாடை, அந்த காத்தே நம்ம மேல படக்கூடாது. அப்ப இந்த ஷிர்க்க பத்தியான பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது பெற்றோர்களுடைய கடமை. ஷிர்க்னா என்ன? ஷிர்க்னா என்ன தம்பி? சொல்ல, ஷிர்க்னா என்ன? ஷிர்க்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ஓகே, இது அர்த்தம். சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுனா என்ன? அட பத்தியா, நான் சொன்னதே சொல்றேன், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யறதா இது நான் சொன்னது தம்பி. சரி, அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யறதுனா என்ன? ஷிர்க் வைக்கிறதா? கொஞ்சம் விளங்கணும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுனா அல்லாஹ்வுக்கு சமமா நிகரா இன்னொருத்தரை ஆக்குறது. அல்லாஹ் கிட்ட செய்ய வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அல்லாதவரிடம் செய்யறது. புரியுதா? அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய கோரிக்கைகளை, தேவைகளை அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்கிறது. இதான் என்னது? இணை வைப்பு, ஷிர்க்கு. புரியுதா? அதுவும் கொடுக்க முடிந்த ஒன்றா இருந்தா கேட்கலாம். நீ ஒருத்தர் நேர்ல இருக்கிறாருன்னா கேட்கலாம். புரியுதா? நீ சொல்றத அவர் கேட்கிறாருன்னா கேட்கலாம். போய் வாப்பாட்ட நீ கேட்கிற, நீ முட்டாய் வாங்கணும், 10 ரூபா கொடுங்க அப்படின்னு. நீ சொல்றத வாப்பா என்ன செய்வாரு? கேட்பாரு. அப்படித்தானே? வாப்பா உன் கண்ணுக்கு முன்னாடி இருப்பாரு. 10 ரூபாய் அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். இப்படியெல்லாம் முடிஞ்சதை கேட்கறது ஷிர்க் அல்ல. இப்படியெல்லாம் முடிஞ்சதை கேட்கறது ஷிர்க் அல்ல. அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்க முடிந்த விஷயத்தை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தர முடியாத விஷயத்தை அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் கேட்டா அதுதான் ஷிர்க். புரியுதாப்போ? இப்போ ஒரு நல்ல அடியார்கிட்ட போய் நாம கேட்கிறோம், அவுலியாவே எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க, எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, அவுலியாவே நான் ரொம்ப நாளா குழந்தை குட்டி இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுங்க? குழந்தை கொடுங்க. இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியுமா? சரி, நம்ம சொல்றத அவர் கேட்கிறாரா? நமக்கு கண்ணு முன்னாடி அவர் இருக்கிறாரா? இல்ல. அப்ப இதுதான் என்னது? இணை வைப்பு. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்து எப்பேற்பட்ட கொடிய ஷிர்க்ல மூழ்கி சிக்கி கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த தர்கா என்ற பெயர்ல, கந்தூரி என்ற பெயர்ல
கபர் வழிபாடு என்ற பெயர்ல முஸ்லிம் உம்மத் எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகத்துல மூழ்கி தவித்து கொண்டிருக்கிறது பாருங்க. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஷிர்க்கு இது கூடாது, இது தவறு. இதை சொல்லி கொடுத்து என்ன செய்யணும், நாம வளர்க்கணும். அடுத்து நாலாவது என்னன்னு சொன்னா தக்குவா, இறையச்சம். தக்குவாவை சொல்லி கொடுத்து வளரணும். தக்குவா இருக்கு பாருங்க, தக்குவான்னு என்ன, இறையச்சம். தக்குவாங்கிறது அரபு சொல், தமிழ்ல என்ன அர்த்தம் அதுக்கு, இறையச்சம். இறையச்சம்னா என்ன, நன்மை அதிகமா செய்யறதும் தவறுல இருந்து அதிகமா விடுபடுறதும் தான் என்னது, இறையச்சம். நன்மை அதிகமா செய்யறதும் தவறுல இருந்து விடுபடுறதும் தான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை, தக்குவாவை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் மார்க்கத்தில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லி காட்டுறாங்க. சிறுவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது, குறிப்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர் சிறுவராக இருந்த பொழுது அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த அறிவுரை என்னன்னா, அலைக்க பி தக்வல்லாஹ். இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய அச்சத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தக்குவாவை பேணிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ரஅஸு குல்லி ஷை. தக்குவா தான் அனைத்து விஷயங்களுக்கும் உள்ள தலையான ஒரு விஷயம். அதாவது அனைத்து செயல்களுக்கும் அனைத்து நற்பண்புகளுக்கும் தலை எதுதான், தக்குவா தான் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. தக்குவாவை சொல்லி கொடுக்கணும், இறையச்சத்தை சொல்லி கொடுக்கணும். தக்குவாவை சொல்லி கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமான சாலிகான பிள்ளைங்களா இருக்கும், தவறுகளுக்கு போவாது. அந்த தக்குவாவே அவர்களை வழி நடத்தும், அந்த தக்குவா அவர்களை இயக்கும். பெற்றோர்களாகி நீங்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. தக்குவா வந்துருச்சுன்னா, தக்குவா இல்லாம மக்குவாவா போயிட்டான்னா தான் அவனுக்கு பின்னாடியே என்ன செய்யணும், நம்ம கம்பு எடுத்துக்கிட்டு போகணும், சுத்தணும். எங்க போறான், எங்க வர்றான், எதை செய்யறான், எதை பார்க்கறான், என்ன பண்றான் அப்படின்னு பின்னாடியே நிக்கணும். அப்ப அந்த தக்குவாவை விதைக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை விதைக்கணும். அந்த தக்குவாவை, இறை அச்சத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அந்த மகனுக்கு செஞ்ச அறிவுரை இருக்கு பாருங்க, அந்த பல அறிவுரைகள்ல இதுவும் ஒண்ணு. என்ன சொல்றாங்க, மகனே நீ செய்யக்கூடிய பாவம் அது நீ வானத்திலே இருந்தாலும் சரி, பூமியிலே எங்கு செய்தாலும் சரி, அல்லது ஒரு பாறைக்கு உள்ளே நீ செய்தாலும் சரி, நாளை மறுமை நாளில் அதை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற அந்த தக்குவாவை, இறை எச்சத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல பதிய வைக்கிறான். ஏன் பதிய வைக்கிறான், நாமளும் அது மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கு தான். பெற்றோர்களாகிய நாமும் அது போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். தக்குவா இல்லைன்னா என்ன, மக்கள் எப்படி இருப்பாங்க, உலக வாழ்க்கையில மூழ்கி, இந்த உலக சிற்றின்பங்கள்ல மூழ்கி மறுமையை மறந்து தான் தோண்டித்தனமா தான் இஷ்டப்படி வாழுவாங்க. எதை வேணாலும் சாப்பிடுவான், எதை வேணாலும் போடுவான், எதை வேணாலும் பார்ப்பான், எப்படி வேணாலும் வாழ்வான், எல்லா கடமைகளையும் விட்டுருவான். அப்போ இந்த தக்குவாவை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லி காட்டுது. அடுத்து என்னன்னா, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லும் பொழுது அவர்களது நட்பை கவனிக்கணும். பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுடைய நட்பை கவனிக்கணும். யாரோடு நட்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும்.
கவனிச்சு அந்த நட்பு வட்டாரங்கள்ல சில வரையறைகளை ஏற்படுத்தணும். அவன் யாரோடு நட்பு வைக்கிறானோ அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால், சாலிகான தொழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால், அந்த நட்பை என்ன செய்யணும், நம்ம ஊக்கப்படுத்தணும். அவனுடைய நட்பு தவறான பிள்ளைகளோடு இருக்குமானால், மோசமான பிள்ளைகளோடு இருக்குமானால் அவனுடைய நட்பை மாற்ற சொல்லணும், கண்டிஷன் போடணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தனது நண்பனின் வழியிலேயே இருப்பான். ஏன்னா நண்பனின் மூலமா ஏற்படுற எஃபெக்ட் என்பது ரொம்ப பெருசுதான். நண்பன் மூலமா ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்பது என்னது, இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யுது, நிறைய பார்க்கிறோம். புரியுதுங்களா? அதனால அந்த நட்பு வட்டாரங்கிறது நல்ல முறையில் அமைஞ்சிருக்கணும். அது அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பெற்றோர்கள் பார்க்கணும். அது இல்லாம நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்யறதெல்லாம் அவன் உரிமை, அதுலலாம் நம்ம தலையிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவன் யாரோட பழகுனா என்ன, யாரோட பழகாட்டா என்ன அப்படின்னு நாம பேசாம இருந்துட முடியாது. இப்ப நட்பு வட்டாரங்களையும் கவனிக்கணும். ஏன்னா அது வழியா கூட என்ன வரலாம், எல்லாம் குடும்பம் சரிதான், பெற்றவங்களும் சரிதான், குரானும் ஓதியிருக்கான், பள்ளிவாசலோட எல்லா தொடர்பு இருக்கு, ஆனா தீய நண்பர்களோட அவனுக்கு பழக்கம், என்ன ஆயிடுவான், முடிஞ்சு, எல்லாமே போச்சு, அவ்வளவும் இல்லாம போயிடும். அதனால அந்த தீய நட்பு, கூடாத நட்பு கேடாய் முடியும், கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உண்மைதான். நிறைய இடத்துல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுலேயே பார்க்கிறோம்ல, அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கப்போ நபி அவர்கள் கலிமா சொல்லி கொடுக்க வந்தாங்க, அப்படித்தானே? குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க வாப்பாவே, என்னுடைய பெரிய வாப்பாவே சொல்லுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்ட்ட வாதாடுறேன், பேசுறேன், பரிந்து பேசுறேன், சொர்க்கத்தை வாங்கி தர்றேன் அப்படின்னாங்க. இப்படி சொல்லும்போது அபூ தாலிபுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்திருந்தாங்க. யாரு? அபு ஜஹலு, உமையா, உத்துபா, இவன்லாம் வந்திருந்தான் அந்த சபைக்கு. நபி அவர்கள் இப்படி சொல்லும்போது, அபூ தாலிபே, எங்களையெல்லாம் விட்டுட்டு அந்த மார்க்கத்துக்கு நீ போறியா? எங்களையெல்லாம் விடு, உன் வாப்பா இருந்த மார்க்கம் என்ன பொய்யான மார்க்கமா? அந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீ முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு போறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. அபூ தாலிப் என்ன செய்யல, சொல்லல. புரியுதா? அபூ தாலிப் என்ன செய்யல, சரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டோன்னே அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்றது, நான் பழைய மார்க்கத்திலே இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி இறந்துட்டார். பாத்தீங்களா? இதான் சைத்தான் சைக்கிள்ல வர்றது அப்படிங்கிறது. இப்போ நபி அவர்கள் மட்டும் அங்க இருந்து களிமா சொல்லி கொடுத்து அதை சொல்லி இருந்தா சொர்க்கவாசி ஆயிருப்பாரு. இந்த கூடாத நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வதை போல இந்த நண்பர்கள்லாம் அங்க உட்காந்துக்கிட்டு நீ அதை புறக்கணிக்க போறியான்னு கேட்டோன்னே, இல்லை நான் புறக்கணிக்கல, நான் பழைய மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அவர் இறந்துட்டார். இப்படிதான். அப்ப தீய நண்பர்களோடு நாம இணையும் போது அவங்க நம்மள மார்க்கப்படி இருக்க விட மாட்டாங்க, மார்க்கப்படி வாழ விட மாட்டாங்க, நமக்கு அது தடையா இருப்பாங்க. அல்லது நம்மை என்ன செய்வாங்க, ஒதுக்குவார்கள். இதான் நடக்கும். அதனால இந்த நட்பு வட்டாரத்தை என்ன செய்யணும், பெற்றோர்கள் சரி பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அதை சரி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிகாட்டுதல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இவ்வளவும் நாம பிள்ளை வளர்க்குற விஷயங்கள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வழிகாட்டுதலோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, இந்த செல்போன் உபயோகங்கள், இந்த செல்போன்ல இருந்தும் பிள்ளைகளை கொஞ்சம் தூரப்படுத்தணும்.
இன்னைக்கு பயங்கரமான மோகம் எதுல? மீடியா மோகம் என்பது பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு மோகம், செல்போன் மோகம் பார்க்கிறோம். நான் கணவன் மனைவியாக என்ன செய்யறாங்க? மீடியாக்கள்ல தங்களை வெளிக்காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மோகம் நிறைய. இன்னும் சொல்ல போனால் என்ன, சினிமா நடிகர்களை நேசிப்பது நடந்திருக்கா இல்லையா? சமீபத்தில் ஒரு மாநாடு, டிவிகே மாநாடு நடத்தப்பட்ட போது முதல் மாநாட்டில் ஒரு முஸ்லிம் பெண்மணி என்ன செஞ்சா? தலைவரை போய் பார்க்க போனோம் அப்படிங்கிறதுக்காக என்னமோ ஊர்ல இருந்து 3 பிள்ளைகளை விட்டுட்டு வந்தான். அதை நீ பார்த்து தொலைஞ்ச, அதை நீயே வச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? அதை எதுக்கு வெளியில பேட்டியா எல்லாருக்கும் சொல்லணும்? நான் தளபதியை பார்க்கறதுக்காக என் 3 பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். யார் சொல்றது? யாரு? ஒரு முஸ்லிம் பெண்மணி, புர்கா போட்ட முஸ்லிம் பெண்மணி. நடக்குது. இந்த ரீல்ஸ் நிறைய போடுறாங்க, அதுல முஸ்லிம் பெண்களும் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களும் உள்ள பூந்துடுறாங்க. அதை நம்ம கண்டிச்சு பேசினா, ரீல்ஸை எல்லாம் நீங்கள் ஏன் கண்டுக்கிறீர்கள்? அது எங்களோடது திறமை. ரீல்ஸ் என்னவா? அது எங்களுடைய ஆளுமை, எங்களது திறமை. நாங்கள் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், அந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற பெண்மணிகளை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி மோகம் நிறைய இருக்குது. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு தாவாவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா, அதாவது ஒரு ரசிகர் மன்றம், ஒரு பேர் போட்டு அதுல ரசிகர் மன்றம் அப்படின்னு. அந்த ரசிகர் மன்ற பேர்ல ஒரு பேர் இருக்கு, பிலால். என்ன பேரு? பிலால். நிறைய பார்க்கிறோம். வாட்ஸ்அப்ல பதிவுகள்ல ஒண்ணு வருது. அதுல ஒருத்தன் பேர் என்னன்னு பார்த்தா சின்ன சீமான் சாதிக். தன் பேரோடு அரசியல்வாதிகளுடைய பேரையும் சினிமா பிரபலங்களுடைய பேரையும் இணைச்சு சொல்லுகிற அளவுக்கு இந்த மீடியா மோகம் அதிகமா இருக்கா இல்லையாங்க? நான் உண்மை சொல்றேனா பொய் சொல்றேனா? சொல்லு தம்பி, என்ன சொல்றேன்? மீடியா மோகம் இந்த அளவுக்கு தலை தெரிச்சு ஆடுது. இன்னைக்கெல்லாம் ஃப்ளெக்ஸு, வார்த்தைகளை போட்டு அப்படியே பெருசா ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, இதுதான் இன்னைக்கு பெரிய ட்ரெண்டு மக்களுக்கு மத்தியில. கம்பூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருந்தப்போ ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருந்தாங்க பசங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்து. என்ன ஃப்ளெக்ஸ் தெரியுமா? கம்பூர் பசங்க நாங்க யாருக்கும் அடங்க மாட்டோம் போங்க, இப்படி என்ன செஞ்சாங்க? ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கிறத பார்க்குறோம். என்ன யாருக்கும் அடங்க மாட்டோம் போங்க, இப்படிலாம் மீடியா மோகம் அதிகமாகி கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அதனால இந்த மீடியாவிலிருந்தும் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது. சின்ன வயசுல அதை பயன்படுத்தாம தான் இருக்கணும். ஒரு வேலைக்குன்னு வரும் பொழுது, ஒரு பொறுப்புன்னு வரும் பொழுது, நல்லது கெட்டது புரியும் பொழுது, அப்போதுதான் அவர்களுடைய கைகளில் அதை கொடுக்க வேண்டுமே முடிய, அதற்கு முன்பாகவே அதை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வீணடித்து விடக்கூடாது. ஒரு காலத்துலலாம் பிள்ளைங்க எல்லாம் தெருவில் விளையாண்டாங்க. இன்னைக்கு யார் விளையாடுறான்? எல்லாம் எதுல விளையாடுறான்? எல்லாம் செல்போன்ல விளையாடுறான். ஒரே இடத்துல கூட்டமா இருக்கான், ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறான். ஒருத்தவன் சிரிக்கிறான், ஒருத்தவன் கீழே உழுவுறான், ஒருத்தவன் அடிக்கிறான், ஒருத்தவன் அதை பார்க்கறான், என்னென்னமோ பண்றான். எல்லாம் என்ன வச்சிருக்கான்? கையில போன். அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த செல்போன் மற்றும் மீடியா, சினிமா துறை, இது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளங்க வேணாம். இந்த சினிமா துறை நமக்கு வேண்டாம், இது தவறு, இது ஹராம், இது நமக்குரியது அல்ல, இதன் மூலம் வரக்கூடிய அந்த சம்பாத்தியம் வருமானமும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த வளங்க.
பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது. நீ என்ன அப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையா இருக்கு? பார்த்தா ஒரு காலத்துல சினிமாவில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தா முஸ்லீம்கள்லாம் ரொம்ப தேடி எடுக்கணும். இப்போ பார்த்தா ஒன்று ஒன்றா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நாடகத்தில் பார்த்தா முஸ்லீம்கள், சினிமாவில் பார்த்தா முஸ்லீம்கள் அப்படின்னு நிறைய, ரீல்ஸில் பார்த்தா யார் இருக்கிறா, அதுலேயும் முஸ்லீம் பெண்கள் அப்படின்னு நிறைய இருக்காங்க. அதனால அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மீடியா விஷயத்தையும் என்ன செய்யுங்க, சொல்லி கொடுத்து, அது தவறு, அதில் போக வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளர்க்குற பெரிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்குது. ஆகவே இது போன்ற ஆலோசனைகளின்படி நமது பிள்ளைகளை நாம் வழிநடத்துவோம் என்றால், நாம் வளர்த்து ஆளாக்குவோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் சொல்வதை போன்று நம்முடைய பிள்ளைகள் அன்பளிப்பாகவும் சுப செய்தியாகவும் இறைவன் தந்த அருளாகவும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.